பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் தங்கமயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, என்னடி நீ இன்னும் அப்படியே தான் இருக்கியா, நீ இன்னும் மாறவே இல்லையா, அம்மா நான் என்ன சொன்னால் நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் சரியாக தான் சொல்கிறேன் அம்மா, நீ எதுக்காக இன்னும் பயந்துக்கிட்டே இருக்க, அவர்கிட்ட கொஞ்சம் தைரியமாக பேசு, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் குடும்பத்துக்காக உன் கூட கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அம்மா நான் இந்நேரம் அந்த வீட்டில் உட்காந்துட்ருக்கணும், ஏதோ பழனி சித்தப்பா இப்படியெல்லாம் பண்ணதுனால அவர் பிரச்சனை தான் வீட்டில் பெருசாக போயிட்டுருக்கு. அதனால தான் மாமா எந்த விஷயத்தையும் வீட்டில் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனை மட்டும் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷமே இவர் போய் வீட்டில் எல்லார்கிட்டேயும் எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக நாங்கள் உட்காந்துட வேண்டியது தான். அது மட்டும் இல்லை, அவமானப்பட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டே வெளியே வர வேண்டியதாக இருக்கும். எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா. இங்கே பாரு, இங்கே மட்டும் நீ வந்துடாத. நீ வந்தேன்னா சுடோட வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லிடுறாங்க. ஏமா, கல்யாணம் கட்டி கொடுத்ததை விட உன் கடமை முடிஞ்சுதா, என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கா இல்லையான்றது அதை பற்றின கவலை உனக்கு கொஞ்சம் கூட கிடையாதா? நான் என் வாழ்க்கையே போயிடறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் வரவே வராதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இருந்துட்டு ரொம்பவே கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்மம் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.